ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நம்ம வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணணும், நம்ம வெயிட்டாக இருந்தால் என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது மென்னை விட வெமனுக்கு தான் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையை கொண்டு வந்து விடுது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமா ஃபேட் லாஸ் பண்ணணுமா, இந்த வெயிட் லாஸுக்கு ஃபேட் லாஸுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இதுக்கு நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். எங்களோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னா, நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கும்பொழுது தான் உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீங்கள் எக்ஸஸ் வெயிட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்புல ஒவ்வொரு பிரச்சனையாக புதுசாக வருது. இதுக்கு காரணம் இந்த வெயிட் தான். நம்ம வெயிட்டாக இருந்தாலே நம்ம உடம்புக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேட் ஓப்பன் பண்ண மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது மென்னை விட விமனுக்கு தான் நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நீர்க்கட்டி தொந்தரவு, நடந்தால் மூச்சு வாங்குறது, சுகர், இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுலாம் வராமல் உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அதனால தான் நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் வாங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணணும், நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் 3 வேளையும் சரியான அளவு உணவு எடுத்து சரியான டயட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட வெயிட்டை ஈஸியாக லாஸ் பண்ண முடியும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து டயட் ஃபாலோ பண்ணுறது தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எல்லா விதமான நியூட்ரிஷனும் நம்ம சரியான அளவு கொடுக்கணும். நம்ம ஆக்டிவாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதில் நீங்கள் என்னென்ன நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்முலா 1 நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ், பர்சனலைஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர், ஃப்ரெஷ் ஷேக் மிட், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே எனக்கு ஃபேட் லாஸ் ஆகணும், இன்ச் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது கூடவே நம்மளோட நியூட்ரிஷனில் இருக்கிற மல்டி விட்டமின், மினரல் அண்ட் ஹெர்பல் டேப்லெட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செல்யூலாஸ், ஆலோ ப்ளஸ், இந்த 3 நியூட்ரிஷன் ஃபுட்டையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ், இந்த 3 ப்ராசஸையும் சரியான அளவு வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் பர்ன் ஆகி வர்றது தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க எக்ஸஸ் வெயிட்டா இருக்கீங்க, உங்களோட வெயிட் ஒரு 80 கிலோ 90 கிலோக்கு மேல இருக்குது, நீங்க ஒரு 30 கிலோ 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த நியூட்ரிஷன் ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், உங்களுக்கு எந்த மாதிரி டயட் கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு பர்சனலாக சொல்லி கொடுக்குறோம். ஓகே, வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்றதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.